शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தனச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற நிகழ்ச்சி சுந்தரராமன் அப்படிங்கிற பக்தரை பற்றி மகாபெரிவா கிருபையினால் படித்து மேலே வந்தவர். அவருக்கு எல்லாமும் மகாபெரிவா தான். அவர் சிதம்பரத்தில் ஒரு கல்லூரியில் வேலை பார்த்தப்ப மகாபெரிவா திருச்சியில் நேஷனல் ஸ்கூலில் கேம்ப் இருக்கார் பெரியவா. கேம்ப் இருக்கிறப்ப ஒரு நாள் ஈத்தவில் பார்பர் ஷாப்புக்கு போகிறார். அந்த பார்பர் ஷாப்பில் ஷவரம் பண்ணிக்கிற போது அவர் நாஸ்திகர்னு தெரிஞ்சது. யார் ஷவரம் பண்ணி விடுறவர். இதனால் ஏதான தனக்கு ஆபத்து வந்துடுமோ. அந்த காலத்தில் இதெல்லாம் சாதாரணம். அதனால் நிறைய இதெல்லாம் நடக்கும். ஏதானு கத்தியால் ஏதானு பண்ணிவிடுவாரோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பயம் சுந்தரராமனுக்கு. அப்போ அவர் சொல்கிறார், சாமி நான் கடவுள் பக்திக்கு எகெயின்ஸ்ட்டு போலீஸ் சாமியார்களுக்கெல்லாம் எதிராக இருந்தாலும் இவர் மேலே எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது சாமி. அப்பப்போ வெளியில் போவார், ஸ்கூலை விட்டு போவார், பார்த்துருக்கேன். கொஞ்ச நேரம் எங்கெங்கேயோ போயிட்டு திரும்ப உள்ளே போவார். ஒரு நாள் அவரை நேருக்கு நேர் நான் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. ஆமாம், இவரை பார்த்து நமக்கு என்னாக போகுதுன்னு நான் நினச்சி நான் பார்த்தேன். அவருடைய முகம் ஒரு குழந்தை முகம் போல் இருந்தது. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு நம்ம சொல்லுவோம். குழந்தைக்கு எந்த விதமான விகல்பம் கிடையாது, ஆசை கிடையாது. குழந்தை கையில், ஒரு பிறந்த குழந்தை கையில், ஒரு மாதம் இருக்கிற குழந்தை கையில் ஒரு பணத்தை கொடுங்கோ, ஒரு 100 200 கொடுங்கோ, அது விட்டுரும். ஒரு செயினை கொடுங்கோ, அப்படி வச்சுன்னு அப்புறம் தூக்கி போட்டுரும். இப்போ நம்ம கையில் ஒரு 100 இருக்குது, 500 இருக்குன்னா பையில் வச்சோம் அப்படின்னா அப்பப்போ பையை பார்த்துட்டே இருப்போம். பத்திரமா இருக்கா, ஏன் எடுக்கும்போது கீழே விழுந்து கொடுத்தான்னு பார்ப்போம். அதான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றும். ஏன்னா குழந்தைக்கு எந்த காலத்திலும் ஆசை கிடையாது, காசு மேலே ஆசை கிடையாது. இவர் சொல்கிறார், அவரோட முகம் ஒரு குழந்தை போல் இருக்குது சாமி. அவரோட கண்களில் ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி தெரிகிறது, பிரைட்னஸ். அதை நம்ம என்ன சொல்லுவோம், தேஜஸ் அப்படிம்போம். தேஜஸ், அப்பா அவனை பாருப்பா, என்ன தேஜஸ்ப்பா அப்படிம்போம். தேஜஸ்னால் ஒரு பிரகாசம். அது எல்லாருக்கும் வந்துடாது. பல பேர் முகத்தை நம்ம பார்க்குறோம், ஆஃபீஸு வீடு போகிற இடத்துல பார்க்குறோனாலே அட பாவி மூஞ்சியில் போய் முழிக்கிறோமே அப்படின்னு இருக்கும். ஒரு மாதிரி அழுது ஒழிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அவனுடைய அகத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கிறது கண்கள் வழியாக வெளியில் தெரியும். யாரை எப்போ கவுக்கலாம், என்ன பண்ணலாம், அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஒருத்தர் பார்த்தா ஒரு பிரகாசம் இருக்குது, ஒரு ஏதோ அவரை பார்த்தாலே ஒரு ஸ்பார்க்கு கிளம்புறதுன்னா நம்ம அவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவோம். அவர் பார்த்தாலே எல்லாம் காரியெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும் போல இருக்குப்பா. அந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் நம்ம சொல்கிறோம், பல நேரத்தில் சொல்கிறோம். இங்கே சொல்கிறார் பார்பர் ஷாப், அவர் சொல்கிறார், அவர் கண்களில் ஒரு பிரகாசம் இருக்குது. அவரை பார்த்த உடனே நானே என்னையும் அறியாமல் என் கைகள் இப்படியே கை போகிறப்ப அடடா நம்ம கொள்கை என்ன அப்படிங்கிறத நான் உணர்ந்து என் கைகளை கட்டுப்படுத்த நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதை பிற்பாடு என்னோட நண்பர்கள்கிட்ட நானும் சொன்னேன். இது போல் அவரை பார்த்தாலே ஒரு பிரைட்னஸ் இருக்கடா அவர்கிட்ட.
அவர் கண்களில் ஒரு ஒளி தெரிகிறது. முகத்தை பார்த்தாலே அத்தனை ஒரு குழந்தை மாதிரி இருக்கலாம். என்னோட நண்பர்கள்கிட்ட நான் சொல்கிறப்ப என்னோட நண்பர்களும் இதே விஷயத்தை சொன்னாங்க. இவர் நல்ல சன்னியாசி. யார் சர்டிஃபிகேட் கொடுக்குற? ஒரு நாஸ்திகவாதி. முடிச்சுட்டு அவர் சொல்கிறார், சாமி உங்களுக்கெல்லாம் நான் ஒன்றும் கெடுதல் பண்ண மாட்டேன் சாமி, நீங்களாம் அவரை குருவாக வச்சுருக்கீங்க அப்படி ரொம்ப ஹிதமாக பேசி அவர் அனுப்புகிறார். யார்? பார்பர் ஷாப் ஆசாமி சுந்தரராமனை அனுப்புகிறார். அன்றைக்கி எல்லாம் குளித்து முடிச்சுட்டு எல்லாம் போயிட்டு மடத்துக்கெல்லாம் போயாச்சு. அன்றைக்கி சாயங்காலம் மகாபிரிவலோட உட்காந்துருக்கார். யார்? சுந்தரராமன் உட்காந்துருக்கார். மகாபிரிவா அவரை பார்த்துட்டு கேட்குறார், என்னடா இன்றைக்கி ஷவர் பண்ணிண்டியோ? பழிச்சுன்னு இருக்கு இல்லையா, அதை பார்த்து பெரியவா கேட்குறார். ஆமாம் பெரியவா, ஏத்தாப்பில் ஒரு பார்பர் ஷாப்பில் பார்பர் ஷாப் அப்படியே கை காமிச்சு சொல்கிறேன். ஓ, பார்பர் ஷாப்பில் பண்ணிண்டியோ? இந்த பார்பர் ஷாப்பில் இருக்கிறவன் ஏதானு உங்கள்கிட்ட பேசியிருப்பானே. பெரியவா வர, அவருக்கு தெரியாமல் என்ன இருக்க முடியும்? இந்த மகானுக்கு தெரியாமல் ஒரு துரும்பு கூட அசையாது. நமக்கெல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு பிடிப்பு பக்தி இன்னும் வரல. சும்மா சொல்கிறோம் பெரியவாச்சரணம் மகாபிரிவா அப்படின்பா எல்லாரும். அது உதட்டிலேருந்து வரக்கூடாது, இங்கேருந்து வரணும், உள்ளத்துலேருந்து வரணும். பெரியவான்னு சொல்கிறப்ப ஒரு பூரிப்பு, ஒரு பரவசம் அது வரணும். அது சும்மா ஒரு சந்தர்ப்பத்திற்காக, ஒரு காரணத்திற்காக, மற்றவர்கள் நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக பெரியவா எனக்கெல்லாம் பெரியவா அதெல்லாம் பக்தி கிடையாது. பாருங்கள், பார்பர் ஷாப்பில் இருக்கிற ஒரு நாஸ்திகன் இந்த மகாபிரிவளை பார்த்துட்டு எந்த அளவுக்கு பூரிச்சு போய் தன்னோட உணர்வுகளை சுந்தரமன் கிட்ட ஷேர் பண்ணுறார். அதை மகாபிரிவை கேட்கிறார், என்னடா அங்கே ஏதானு பேசியிருப்பானே இந்த பார்பர் ஷாப்பில் இருக்கிறவன் சொல்கிற போது, ஆமாம் பெரியவா, அவர் நாஸ்திகர் தானா, ஆனால் உங்களை பற்றி ரொம்ப இதுவாக பேசினார் பெரியவா, ரொம்ப புகழ்ந்து பேசினார் பெரியவா. உங்களோட முகம், உங்களோட தோற்றம் அதெல்லாம் சொல்லிவிட்டு பெரியவா சொல்கிறானா, அப்படியாடா, நானும் ஏதோ இடத்துக்கு போகிறேன், எவ்வளவோ சொல்கிறேன், இவெல்லாம் கேட்குறாளா, இப்படி இருக்காளா அப்படிலாம் நினச்சிப்பேன். என்னடா நம்ம மட்டும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோமேன்னு எனக்கு தோணும். ஆனால் நீ சொல்கிறத பார்த்த பிறகு தான் என்னோடய முயற்சியெல்லாம் வீண் போகலைன்னு தெரிகிறதுடா அப்படிங்கிறாராம். என்ன வார்த்தைகள் பாருங்களேன். ஒரு சன்னியாசி, ஒரு மடாதிபதி, ஒரு பீடாதிபதி, ஒரு துறவி அப்படின்னா மக்கள் மத்தியில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதான் அவர்களுக்கான பணி. ஒரு நல்ல ஹோட்டல் வைக்கிறாருன்னா சுவையான சாப்பாடு கொடுக்கணும். ஒரு துறவி அப்படின்னா மக்கள் மனசில் நல்ல விதையை விதைக்கணும். பெரியவா சொல்கிறாராம், நான் ஒரு வேளை அதுபோல் தவறிட்டோன்னு நினச்சேன், நல்ல வேளை நீ அவன் சொல்கிறத கேட்டபோது நான் என்னோடய முயற்சிகள் வீணாகலைன்னு எனக்கு தோன்றதுடா அப்படிங்கிறாராம் பெரியவா. அவரை போல ஒரு தெய்வத்தை பார்க்க முடியுமா? அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.